கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. ஏசப்பா நல்லவர், கர்த்தர் பெரியவர். சந்தோஷமா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்தி வருகிறார் நான் விசுவாசிக்கிறேன். ஜீவ வார்த்தை கேட்கும் பொழுது அதன் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு விசுவாசத்தையும் தைரியத்தையும் ஊட்டி உங்களை ஆச்சரியமாக நடத்தி வருகிறார் நான் நம்புகிறேன். நிச்சயமாக அப்படி உங்களை இன்னும் தொடர்ந்து நடத்துவார். சொந்து போகாதீங்க. நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்கள் ஏதாவது ஜெபிக்க நீங்கள் விரும்பினாலும் கமெண்டில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் நன்மையை ஜீவார்த்தை மூலம் பெற்று வருகிறீங்கன்னா நீங்கள் பெற்ற நன்மையை மற்றவர்களும் பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த ஜீவார்த்தையை மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தி தினமும் அவங்க பார்க்கறதுக்கு வழிகாட்டுங்க. ஏசப்பா பெரிய கருத்தை செய்வார். சரியா? இந்த நாள் ஒரு அற்புத நாள். இந்த நாள் ஒரு அதிசயம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். விசுவாசிங்க. இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 10:1. கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? பாருங்க, ஆபத்து நேரிடுகிற சமயத்தில் ஏன்ப்பா நீங்கள் மறைஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறத பார்க்குறோம் சங்கீதக்காரன். நம்முடைய தேவன் மறைந்திருக்க மாட்டார். அவர் வெளிப்படுவார். நம்ம வாழ்க்கையில் அதுவும் ஒரு ஆபத்து வருது, ஒரு நெருக்கம் வருதுன்னா உடனே அருகாமையிலே வருவார். அதான் நம்முடைய தேவன் உடனே வருவார். அவர் என்ன செய்வார்? உடனே தம்முடைய தூதர்களுக்கு கூட கட்டளையிடுவார். நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் நம்மை சுமந்து கொண்டு போவார்களாம். அதனால் இன்றைக்கு ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. நெருக்கமான காலகட்டத்தில், போராட்டமான காலகட்டத்தில், எதிர்ப்பு நிறைந்த நேரங்களில் ஆண்டவர் மறைந்திருக்க மாட்டார், வெளியரங்கமாவார். நீங்கள் உதாரணமாக பாருங்கள், 3 வாலிபர்களை தானியேலின் புஸ்தகத்தில், அதாவது தீச்சூளைக்குள்ள போட்டாங்க. 3 பேர் தானே போட்டாங்க, கைகால கட்டி போட்டாங்க. அங்கே என்ன நடந்துச்சு? ஆண்டவர் மறைந்திருக்காம வெளிப்பட்டாரா? ஒரு 4வது தேவ தூதனுடைய சாயலில் ஒருவர் அங்கே இறங்கி வந்ததை பார்க்குறேன். இல்லை, அதனால தான் நாங்கள் அவங்க கூட உலாவுகிறத பார்க்குறோம். அவங்களுக்கு ஒரு சேதம் வரல. பார்த்தீங்களா? அப்போ ஆபத்து வருது, நெருக்கம் வருது, என் பிள்ளைகளை அழிக்க நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உடனே கர்த்தர் வெளிப்படுவார். அங்கே ஒரு மிரக்கிள் உடனே செய்வார். சரியா? நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. எனக்கு பிரச்சனை வந்துச்சு, நெருக்கம் வந்துச்சு, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார். அப்படி கிடையாது. பிரச்சனை வரும்போது, நெருக்கம் வரும்போது, ஆபத்தான நேரத்தில் உடனே பறந்து காக்கிற பட்சியை போல் ஆண்டவர் வருவார். அந்த அற்புதத்தை நீங்கள் இன்று முதல் பார்க்க போகிறீங்க. அவர் மறைந்திருக்க மாட்டார், வெளிப்படுவார். விசுவாசிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நெருக்கடிகளும் போராட்டங்களும் ஆபத்துகளும் வரும்போது நீங்கள் மறைந்து இருக்க மாட்டீங்க, தூரத்தில் இருக்க மாட்டீங்க. உடனே வந்து வெளிப்பட்டு தூக்கி எடுத்து ஆண்டவரை ஆசீர்வாதமாய் வைக்கிற ஒரு தெய்வமாய் இருக்கிறார். இந்த நாளிலே கூட யாரெல்லாம் ஒரு ஆபத்தான இக்கட்டான நிலையில் இருக்கிறாங்களோ, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீர் மன இறங்கி அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுங்க. ஒரு சமாதானத்தை ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். குறிப்பாக வியாதிஸ்தர்களை இப்போ தொடுங்கப்பா. பலவிதமான வியாதியினால் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு கொண்டு வரும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தெய்வ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். அவங்க ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவங்க வளர்ந்து பெருகட்டும், மேன்மையடையட்டும், பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்கள் ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.